ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு விலையேற பெற்ற காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது மனம் திரும்பி வருகிற ஜனங்களுக்கு, மீட்கப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனையை தருகிறார். அது என்ன ஆலோசனை என்றால், நானோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இன்றைக்கு அநேக ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றது அல்ல. சடங்காச்சாரமாக, ஆள் சேர்ப்புக்காக, ஆள் கணக்கு காட்டுவதற்காக, அவன் பாவத்திலேருந்து மனம் திரும்பியே இருக்க மாட்டான், பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்க மாட்டான், ரட்சிப்பப்பட்டுன அனுபவம் அவனுக்கு இருக்காது. ஆனால் அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்குவான். ஒரு அம்மா, எனக்கு தெரிந்து ஒருவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மனம் திரும்பினார்களா, ரட்சிக்கப்பட்டார்களா? இது எதுவுமே இல்லை. ஒரு பாஸ்டர் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கார். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து சுவிசேஷம் சொல்லி சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாஸ்டர் விசிட்டிங் வந்திருக்காரு. சிஸ்டர், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தா என்ன? உடனே அவங்களும் சரி பாஸ்டர், ஊழியக்கார் சொல்லிட்டார், ரைட். நான் என்ன கேட்குறேன், இந்த யோவான் சாலையும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார். கூடவே ஒன்று சொல்கிறாரு, எனக்கு பின் வருகிறவர், நான் ஒரு பாதரட்சை சுமக்கும் பாத்திரவான் அல்ல, ஆனால் எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியானவராலும் பரிசுத்த அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் என்று பாருங்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களில் அநேகருக்கு அபிஷேகமே இல்லாமல், they are not anointed by the Holy Ghost. அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகமே இல்லாமல் தான் ஒரு பெரிய ஜாம்பவான் போல காண்பித்துக் கொள்ளுகிற ஒரு பொல்லாத கூட்டத்தார் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் அந்த கூட்டத்தாரோடு கூட நாம் அபிஷேகம் பெற்று, கர்த்தருடைய அழைப்பை பெற்று, கர்த்தருடைய கிருபையில் நிலைத்திருந்து, அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று, ஆண்டவருடைய மனம் திரும்பலை பெற்று நாம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு நிலைத்திருக்கும் பொழுது, அந்த டூப்ளிகேட் இருக்குல்ல, மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகமே பெறாமல் தாங்கள் அபிஷேகம் பெற்றதை போல காண்பித்து கொள்கிற ஒரு கூட்டம், அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஏன் அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா, ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்திற்கு போயிருந்தப்ப அபிஷேகம், அதாவது தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அவனுடைய வாயில் ஆண்டவர் பற்பல பாஷைகளை கொடுப்பார். அந்த வாய் கொளரும், அப்படியே பாஷை மாறும், அப்படியே ஆண்டவர் பிக்கப் பண்ணி அந்த பாஷைகளை
அந்த மனிதனுக்கு கொடுக்கிறதை நான் பல ஊழியங்களில் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்நிய பாஷை பேச ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அவன் பாருங்க 10 வருஷம் ஆனாலும் அதே பாஷை, அதே தான். ஏதோ 4 வார்த்தையை கற்றுக்கிறான், அந்த 4 வார்த்தையை எழுதி வச்சுக்கிறான். எப்போல்லாம் அவனுக்கு சந்தேகம் வருதோ அந்த டைரியை பார்த்து வாசிக்கிறான். வாசிட்டு சொல்கிறான், நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அபிஷேகம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இப்போ நமக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் தான் ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தது அக்கினி, அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தது பரிசுத்த ஆவியானவர். அப்போ 2 கிருபையும் 2 வல்லமையும் அங்கே அவர்களுக்கு அருளினார். இப்போ பிலிப்பு என்கிற மனிதன் சமாரியா பட்டணத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் சமாரியா பட்டணத்தில் போன பொழுது சமாரியா பட்டணத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம். ஸோ வெரி ஜாய். அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அங்கே ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை அறிந்தார்கள். அங்கே சுகம் உண்டானது, ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். மனம் திரும்பினோடனே ஞானஸ்நானத்தை பிலிப்பு கொடுத்தார். பிலிப்பு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சார். அப்போ அங்கே ஒரு எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு பேதுருக்கு அறிவிக்கப்படுகிறது. சமாரியாவில் ஒரு எழுப்புதல் வந்துருச்சுன்னா நீங்கள் தயவு செய்து வந்தீங்கன்னா அந்த எழுப்புதலில் கொஞ்சம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ பிலிப்பு அங்கே தான் இருக்கார். பிலிப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிலிப்புக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் அக்கினியும் பிலிப்பின் மேலே இருக்குது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்கள் யாரும் அபிஷேகம் பெறலை. இந்த அபிஷேகம் பெறாததுனால பேதுரு வரும் பொழுது கேட்குறார், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். அப்புறம் அபிஷேகம், நீங்கள் அபிஷேகத்தை விலகி இருக்கலாமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேணும்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு அபிஷேக கூட்டத்தை நடத்தி அந்த ஜனங்கள் மேலே இவர் கை வைக்கும்போது அபிஷேகம் இறங்கி அந்நிய பாஷை பேசி ஜனங்கள் வேறு மனிதர்களாய் மாறினார்கள். அப்போ தான் ஒருத்தன் பார்க்குறான், ஒரு மந்திரவாதி பார்க்குறான், ஒரு மாயவித்தக்காரன் பார்க்குறான். சீமோன் என்று சொல்லுகிறவன் வந்து பேதுருட்ட கேட்குறான், ஏப்பா சாமி, நீ யார் மேலாம் கை வைக்கிற அவங்க மேலாம் அபிஷேகம் இறங்கி வருது, அந்த வல்லமே அந்த கிருபையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறேன் நான் தந்துடுறேன், ஏன்னா யார் மேலே கை வைக்கிறேன்னா அவன் மேலே அபிஷேகம் இறங்கணும். அப்போ உடனே பேதுரு அவனை விட்டு வச்சுருவான், உன் மனசில் பிச்சு கசப்பு இருக்குடா, நீ சாகாதபடி நான் உனக்காக வேண்ட போகிறேன், அவன் சாகாதபடி பார்த்துக்கொள். உடனே அவன் சொல்கிறான், ஐயா நான் எனக்காக விண்ணப்பம் பண்ண தெரியாமல் கேட்டுட்டேன். அப்போ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே நிரப்பிட்டா அங்கே ஒரு அக்கினினாலும் ஆவியானவரை நிரப்புகிற அந்த அபிஷேகம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா சுகம், அடுத்த ஸ்டெப் என்னென்னா அற்புதம், அடையாளம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும், செய்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்ததே பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்திருந்தா அதுவே அந்த ஞானஸ்நானமே செல்லாது. ஏதோ கடமைக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு கட்டளைக்காக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் எந்த ஞானஸ்நானம் எடுத்தா அதில் ஒரு கிரியும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இவன் மறுபடியும் அந்த பாவம் செய்வான், இவன் மறுபடியும் அந்த பாவத்தில் தான் கிடப்பான். கேட்டாலும் ஞானஸ்நானம் எடுத்துட்ட. அப்படிதான் ஒரு அம்மா சொல்லுச்சு. சபைக்குள்ளே வந்ததான ஒரு அம்மா அது சொல்லுச்சு, நான் 16 வயசு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர்.
எனக்கெல்லாம் பாவத்தை பற்றிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நான் பாவம்லாம் அப்படி இப்படி இருக்கும் தான், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நீங்கள் எப்போ பாருங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு, சிஸ்டம் மறந்துடுமுங்க, இந்த 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 காரியத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, ஏதாவது உங்ககிட்ட ஆண்டவர் என்னை பற்றி நல்லதாக சொல்லியிருக்காரா? நான் அப்படியே பிரட்சியாக பார்க்குறேன், ஏன்னா இந்தம்மா இப்படி சொல்லுது, என்னைக்காவது என்னை பற்றி நல்லா சொல்லியிருக்காரா? இல்லை, இப்படி தான் சொல்லியிருக்கார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நான் என்ன சிஸ்டர் பண்ணணும்? நீங்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இது நம்ம சபை பொண்ணு, நம்ம சபை தான், வாரம் சர்ச்சுக்கெலாம் வந்துடும், சில நேரம் வராது, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நீங்கள் அது அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆண்டவரே, அது பாவம் செய்யும், அது இது பண்ணும், அது பண்ணும், ஊரை சுத்தம், தண்ணி அடிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம பொண்ணு ஆண்டவரே, நீங்கள் நம்ம பிள்ளைகள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி நீங்கள் எனக்காக பரிந்து பேசணுமே அல்லாமல் என்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை இப்படி சொல்கிறாரு, நீ மனம் திரும்பணும், நீ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாரு, ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள், ஒரு ரட்சிப்பை வஸ்திரம் கழட்டு போகிற மாதிரி பார்க்குறேன், நீ தயவு செய்து ரட்சிப்பை காத்துக்கொள், அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா? இல்லை, நடக்காது. அதே சொல்கிறேன், விபச்சாரம் பண்ணுறேன், வேசித்தனம் பண்ணுறேன், அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் ஆர்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பாவம் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதபடினால், நல்ல மனம் திரும்புதல்னே ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா டபக்குன்னு விழுந்து போகிற காலம் இது. ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானசனம் எடுத்துகிட்டு அங்கே போய் கீழே வந்து எழுந்துருச்சா அபிஷேகமும் இல்லை. நம்ம ஞானசனம் மனம் திரும்பி ஞானசனம் எடுத்துகிட்டு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். உண்மது. பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியின் அபிஷேகமும் நம்ம மேலே இருந்தால் நம்மை கர்த்தர் பாவத்திற்கு விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை நம்ம மீறி ஒரு பாவம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீறி ஒரு பாவத்தை செய்ய போகிறோம், அந்த பாவத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், இந்த விஷயத்தில் இப்படி நீ வெளியே வரணும். அப்போ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பா, இது பாவம், இதில் நீ ஈடுபற்றக்கூடாது. அப்போ நம்ம அழகாக அங்கே ஒரு ஐடியாவில் வச்சு கொடுப்பாரு, வந்துடுவோம். ஒரு சமயம் ஒரு கல்யாணம், எங்கள் ரிலேட்டிவில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு போன உடனே பசங்கள்லாம் சொன்னானுங்க, மச்சான் நீ கல்யாணம் முடிச்சுட்டு மதியானம் நம்ம வெளில போய் சாப்பிடுவோம். எங்கே வெளில போய் சாப்பிடுவோன்னா என்னென்னா பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அப்போ அந்த நாட்களில் அது ரொம்ப பழமையான காலம், அது கிட்டத்தட்ட 90களின் வரிசை, 91, 92 அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பிரியாணின்னா ஆன நிற்போம். பிரியாணி கிடைக்காதா, பிரியாணி போட மாட்டானா. இந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமுடைய திருமணம் நடந்தது. அப்போல்லாம் நாங்கள் இயேசுவை கண்டுகொள்ளலை, இயேசுவை அறியாதவங்க. அப்போ நாங்கள் இந்துக்களாக இருக்கும்போது அவங்க எங்களை அழைத்திருந்த போது போனால்
அந்த கல்யாணத்தில் எங்களுக்கு தெரியாது பிரியாணி போடுவாங்கன்னு. எங்கள் அம்மாவும் சொல்லாமல் தான் கூப்பிட்டு போனாங்க. நான் இப்போ சின்ன பையன். அங்கே போனோடனே எங்கள் தெருவில் இருக்கிற நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்போ என்னை பார்த்தோன்னே ஆண்கள் பகுதியில் நானும், பெண்கள் பகுதியில் எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொல்கிறாரு, தம்பி நீ கவலைப்படாத, இப்போ பாரு பிரியாணி போடுவாங்க, நீ நல்லா சாப்பிடு, கறியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. நான் பிரியாணியா? அப்போ தான் கேள்விப்படுறேன் பிரியாணின்னு. பிரியாணியா? ஆமாம் தம்பி, சாப்பாடு வரும்போது பாரு அப்படின்னா. அவன் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறான். இவர் பார்க்குறாரு, என்ன பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அந்த கறி வேண்டான்னா கொடுத்துரு தம்பி, நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நீ பாரு. பிரியாணி சாப்பிட்டா தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பிரியாணி சாப்பிட்றேன். அதோடு இப்போ கூப்பிட்றானுங்க, பிரியாணி சாப்பிடும். அதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி போனால் எங்களுக்கு திரும்ப கூப்பிட்டு போகிறான், குடிப்பதற்கு பாருக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ எல்லாம் போய் பாரில் உக்காந்துட்டானுங்க. மச்சான் இவனை இன்னைக்கு குடிக்காமல் விடக்கூடாதா, இன்னும் ஏசின்ட்டு கிடக்கான், இவனை இன்னைக்கு ஃபுல் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். கல்யாண மாப்பிள்ளையோட தம்பி சொல்கிறான், கல்யாண மாப்பிள்ளையோடைய தோழன் சொல்கிறான், இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம்டா, இவருன்னா ஏசுன்றாரு. அப்படின்னோடனே நான் பார்த்தேன், என்ன ஆண்டவர், ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட கேட்டியா? இந்த பிரியாணி சாப்பிட வரோன்னு சொன்னோன்னே நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. ஆமாம் ஆண்டவர், நீ கேட்கல, இவனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதுல்ல. நீ இப்போ ஒரு ஐடியா சொல்கிற, நீ கேளு, அவன்கிட்ட சொல்லு, இதை வெறும் வயிற்றுல குடிக்க போகிறீங்க, நல்லதாடா உங்களுக்கு, நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, பிரியாணி சாப்பிடுவோம், நீ காசு கொடு, நான் போய் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து அப்பா ஒரு பிரியாணி போதுண்டா, சரின்னு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லியாச்சு. நான் வாங்க போன நேரத்தில் அப்போ தான் பிரியாணி செய்து முடிக்கிறான். கொஞ்சம் லேட் ஆகும்ண்ணா, நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து நின்று வாங்கிட்டு போகிறேன்ட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு, பிரியாணி சாப்பிட்டு தான் கூப்பிட்டு வந்தான், அப்போ எனக்கு வேணும்ல. அப்போ நான் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பிரியாணி பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இப்போ அங்கே போகிறேன். அங்கே போகும்போது இவனுக்கு நம்மால் வந்து குடிக்க போயிருக்கான்னா, அவன் என்ன சாமி கூடவா போகிறான்? பாட்டில் வாங்கி வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வரட்டும், பிரியாணி வருது, அவன் வரட்டும், சாப்பிட்டுட்டே குடிப்போனா சொல்லுவான். பாட்டில் வந்துருச்சு, இறக்கிட்டான், ஃபுல் மப்பு எல்லாம் அப்படியே தள்ளாடுறான், எல்லாம் தள்ளாடுறான். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் போய் வந்து. மச்சான் எவ்வளோ நேரமாடான்னு ஒருத்தவங்க கேட்குறான். ஆமாண்டா மாப்பிள்ள, இப்படி ஆயிடுச்சு, அங்கே இப்போ தான் ஏற்றி கொடுத்துருக்கான், சுட சுட சாப்பிடுங்கன்ட்டு கொடுத்துட்டு உடனே அவர் வெயிட்டரை கூப்பிட்றார். வெயிட்டருங்க வா. வெயிட்ரு வந்தோடனே அவங்ககிட்ட சொல்கிறான், மச்சான் என்ன கேட்குறானோ, என்ன சரக்கு கேட்குறானோ அதை கொடு. இப்போ ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த சிக்கலில் வந்து இனிமே இவனுக்கு எனக்கு சக்காந்தமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் இதுலேருந்து என்னை காப்பாற்று. உடனே ஆண்டவர் சொன்னார், கோக் ஆர்டர் பண்ணு. கோக் இருக்கான்னு கேளு, கோக் இருக்கும், கோக் ஆர்டர் பண்ணு. அப்போ நான் சொன்னேன், 1 லிட்டர் கோக் இருக்குது, 1/2 லிட்டர் கோக் இருக்குன்னா 1/2 லிட்டர் கோக் கொடுங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒரு மாதிரி பாட்டில் வந்து நீட்டாக இருக்கும், அப்படியே கூராக இருக்கும் ஒரு பாட்டில். அதை கொண்டு வந்து வச்சான். உடனே அதை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணோடனே அதை புஷ்குன்னு அப்படி அடிச்சுட்டா. உடனே ஒருத்தன் கேட்குறான், அவன் போதை மாப்பிள்ளை இருக்கான், அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை ஃபாரின் சரக்கு வாங்குறான்டா. நான் சொன்னேன், ஆமாண்டா இது ஃபாரின் சரக்கு தான் இது அப்படின்னேன். அடியாடா
சரி சரி நீ நல்லா குடி அப்படின்னா. நான் கொக்கோ கோலா எடுத்து குடிச்சுப்புட்டு அங்கேருந்து அவனுக்கிட்ட தலை தெறிக்க வெளில வந்து வீட்டில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியார்கிட்ட என்ன காப்பாற்றுனீங்க, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பயல்களோட நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து அதோடு அவனுக்கு உறவெல்லாம் கட் பண்ணேன். ஒரு பெரிய கேங் அது என் கூடவே இருக்கும், அடிதடியிலேருந்து எல்லாத்துலேயும் அந்த கேங் கூட இருக்கும். அந்த கேங் அப்படியே ஃபுல் கேங்கை அப்படியே கட் பண்ணேன், தனித்திருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்போ தான் ஆண்டவர் எனக்கு சந்தோஷம், நான் தனித்து இருக்கும் பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறத நான் அதிகமாக பார்க்க எனக்கு உதவி செய்கிறேன். அவருடைய அபிஷேகம் இல்லைன்னா நடக்காதுங்க. நம்மளை எங்கேயாவது கூட்டு போய் பாவத்தில் உள்ள தள்ளி முக்கி எடுத்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அந்த பொல்லாப்பான இடத்திலையும் தீமையான ஜனங்களுக்கு நடுவிலையும் நம்மை அழுக்கப்படாமல் அந்த கரைப்படாமல் பரிசுத்த குலைச்சல் அடையாமல் வெளியே கொண்டு வந்துட்டார். தெரியாமல் போய் மாட்டாது அது. இப்போ நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்னா, அவனுக்கு காசு கொடுத்தானுங்க பிரியாணி வாங்காமல் நான் ஓடி வந்துட்டேன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அத்தனை பேருடைய வீடும். பெரிய அடிதடி கைகலப்பே உண்டாயிரும். இதனால் நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே பாதிக்கப்படும். ஏன்னா எல்லாம் சொந்தக்காரனுங்க, மாமா மச்சானுங்க, ஒரு பெரிய கலவரமே உண்டு போட்டுருவானுங்க. அந்த ஒரு காரணம் ஆவியானவர் சொன்னார், இனிமே சாக்கிறது. அதுக்கப்புறம் கூப்பிடுவானுங்க, மச்சான் வரலையாடா, அங்கே அந்த இதுக்கு போகண்டா, எங்கே அந்த கடைக்கு போயிட்டு வரோண்டாடுவாருங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வேலை இருக்குடா, நான் ஜெபத்துக்கு போகணும், நான் இங்கே பைபிள் படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுவானுங்க, பயங்கரமாக திட்டுவானுங்க. நான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். நீ என்ன கெட்ட வார்த்தைன்னா போட்டு வேணா திட்டு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நீ சொல்கிற எந்த கெட்ட வார்த்தையும் என் காதுக்குள்ளே போய் என் மைண்டுக்குள்ளே போய் என்னை அதை பாதிக்கவே பாதிக்காது. நீ சொல்கிறது உனக்கும் உன் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை ரோட்டில் இருக்கிறவனுக்கு கேட்குறதுக்கு தானே தவிர என்னை அதை ஒன்றும் செய்யாது. உன் வேலையை பாரு, நான் போயிட்டே இருப்பேன். இப்போ சமீபத்தில் அந்த மனிதர்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகி அவெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கா, அவனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இருக்கீங்க, ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, ஒரு மரியாதையாக உட்காந்து பேசுவான். அதுதான் அபிஷேகம், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நம்ம மேலே அந்த அக்கினியின் அபிஷேகமோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமோ இருக்கும் பொழுது சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான். அவன் நமக்கு கீழே வந்துடுவான். இந்த காலை வேளைகள் நீங்கள் ஞானஸ்நானம் மனம் திரும்பி எடுத்திருக்கணும். உங்கள் பாவத்திலிருந்து உண்மையான மனம் திரும்புதலோடு ஞானஸ்நானம் எடுத்து, அந்த ஞானஸ்நானம் எடுத்த கையோடு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமோ அக்கினியின் அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத மனிதர்களுக்கு நடுவில் பொல்லாத காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியும். எனவே இந்த காலை வேளைகள் யோவான் சாணகன் சொல்லுகிறது போல, நானோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த கிருபைக்குள் நாம் வந்து அதை பெற்றுக்கொள்ளுவோம். அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அந்த அபிஷேகத்திற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஏதோ ஒரு அபிஷேகம் கூட்டத்துக்கு போனால் தான் எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும் என்பது அல்ல.
நீ உங்கள் வீட்டில் இருந்து முழங்கால் படிட்டு நீங்கள் ஆர்வத்தோடு தாகத்தோடு ஜெபம் பண்ணினாலே உங்களை கர்த்தர் நிரப்ப போதுமானவர். இந்த காலை வேளையில் இந்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆமென்.